சொல்லுங்க சார். இப்போ நம்ம தமிழக அமைச்சரை கூட்டம் நடந்திருக்கு. இப்போ பட்ஜெட் வந்து ஆகஸ்ட் மாதம் தாக்கி கொடுத்தாரு. எப்போ தாக்கி கொடுத்தாரு? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 15 days to 16 days அவங்க வந்து ரெவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காங்க. எல்லா துறை ரீதியாக அமைச்சர்களும் செக்ரட்டரி எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பர் டே ஆல்மோஸ்ட் 6 hours to 7 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்புட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து கேபினட் மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. வரப்போகிற நாட்களில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நல்லபடியாக தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்ற முதல் தமிழ்நாடு பட்ஜெட் நல்லபடியாக தாக்கல் செய்யப்படும். சார், அன்புగా நம்ம கட்சிக்கு ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக நேற்று கூட பேசியிருக்காரு. இந்த ஆட்சி வந்து 6 மாதத்துல கவனம் போகும் அப்படிங்கிற சொல்றாரு. 6 மாதத்துல கவினோ நாளைக்கான உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நேற்று நடந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அவர் அறியாண்மையில் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் ரியாலிட்டிக்கு வரல. ரியாலிட்டி அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பாவம். அதனால தான் அப்படி பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், அறியாமையில் பேசுறாரு. அவர் ரியாலிட்டியே இல்லை, ரியாலிட்டிக்கு வரல. அவர் இன்னும் மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு அவர் வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. அவருக்கும் தெரியல, அவர் தலைமைக்கும் தெரியல. முதல் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு வந்து அவங்க தலை வணங்கணும் ஃபர்ஸ்ட். சார், அனைத்து துறைகளிலும் ஊழல் ஒழிக்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்துவாரு. 100% எல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. இந்த 50-55 days எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லா துறை ரீதியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மக்கள் வெல்கம் பண்ணப்போ நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கும். சரி, தேங்க்யூ.